அரசு பள்ளி ஆசிரியர் கனவோடு பயணிக்கிற அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கவிருக்கிற தலைப்பு எஜுகேஷன் மெத்தடாலஜி யூனிட் 7ல் இந்திய கல்வி சிந்தனையாளர்கள் அந்த தலைப்பில் சில வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். நேரடியாக வினாக்குள்ளே போயிடலாம். வினா எண் 1, அடிப்படை கல்வி அல்லது நயி தாலீம் என்ற கருத்தை முன்வைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கு மிகச் சரியான பதில் மகாத்மா காந்தி. திவ்ய வாழ்க்கை சங்கத்தை டிவைன் லைஃப் சொசைட்டி நிறுவியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கு மிகச் சரியான விடை சுவாமி சிவானந்தர். மனிதன் உருவாக்குவதே கல்வி, கல்வி மனிதனை உருவாக்குவதில்லை என்று கூறியவர் யார்? இந்த கேள்விக்கு மிகச் சரியான விடை ஜே.கே. கல்வியின் மூலம் மனிதனை முழுமையாக்க முடியும் என்று கூறியவர் யார்? சுவாமி விவேகானந்தர். கல்வி என்பது வாழ்க்கைக்கு தயாரிப்பல்ல, வாழ்க்கையே கல்வி என்று கூறியவர் யார்? ஜே.கே. கல்வியில் ஆன்மீகத்தை வலியுறுத்தியவர் யார்? ஸ்ரீ அரவிந்தர். கல்வி குழந்தைகளின் மனதில் சுதந்திரத்தை வளர்க்க வேண்டும் என்று கூறியவர் யார்? ஜே.கே. கல்வி என்பது மனிதனை சுயசார்பு உள்ளவனாக மாற்ற வேண்டும் என்று கூறியவர் யார்? மகாத்மா காந்தி. இந்திய கல்வி முறையை மறுசீரமைக்க பரிந்துரை செய்தவர் யார்? சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். கல்வி என்பது மனிதனை முழுமையான மனிதனாக மாற்ற வேண்டும் என்று கூறியவர் யார்? சுவாமி விவேகானந்தர். குழந்தைகளின் கல்வி அவர்களின் தாய்மொழியில் இருக்க வேண்டும் என்று கூறியவர் யார்? மகாத்மா காந்தி. கல்வி என்பது மனிதனை சுதந்திரமான சிந்தனையாளனாக மாற்ற வேண்டும் என்று கூறியவர் யார்? ஜே.கே. கல்வி என்பது மனிதனை சமூகத்திற்கு பயனுள்ளவனாக மாற்ற வேண்டும் என்று கூறியவர் யார்? மகாத்மா காந்தி. கல்வி என்பது மனிதனை ஆன்மீக ரீதியாக மேம்படுத்த வேண்டும் என்று கூறியவர் யார்? ஸ்ரீ அரவிந்தர். கல்வி என்பது மனிதனை உலகளாவிய சிந்தனையாளனாக மாற்ற வேண்டும் என்று கூறியவர் யார்? ரவீந்திரநாத் தாகூர். இந்த கல்வியை பற்றி கல்வியாளர்கள் சொன்ன மேற்கோள்கள்ல இருந்து சில வினாக்கள் தொடர்ச்சியாக பிஜிடிஆர்பியில் மற்ற போட்டித் தேர்வுகள்லையும் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் இது தொடர்பான வினாக்களை கொஞ்சம் நீங்கள் குறிப்பெடுத்து படிச்சுக்கங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன். இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.